போக்குவரத்து தொழிற்சங்கங்களின் வேலைநிறுத்த போராட்டம் தொடங்கியுள்ள நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் பேருந்துகள் இயக்கம் சிறிதளவு பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார் எமது செய்தியாளர் கோபிநாத். இதுகுறித்து அவரிடம் விரிவாக கேட்கலாம். கோபிநாத், விழுப்புரத்தில் பேருந்துகள் எந்த அளவில் இயக்கப்பட்டு வருது? பயணிகள் சிரமமின்றி பயணிக்க தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா? விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 11 அரசு போக்குவரத்து கழக பணிமனைகள் இயங்கி வருது. இதுல 5000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வராங்க. இவரோட கோரிக்கை பார்த்தீங்கன்னா புதிய ஒப்பந்தம் மற்றும் 26 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இவங்க பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி இன்று காலை முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த தொடங்கியிருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா 11 தொழிற்சங்கங்கள் இந்த போராட்டத்தில் காலை முதல் இறங்கியிருக்காங்க. இவங்க பெரும்பாலும் அவங்க பணிக்கு செல்லலை. இப்ப பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்ம கூட தான் இருக்காங்க. காலை முதலே பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் 721 பேருந்துகள் இயக்கணும். அதை பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் போக்குவரத்து கழகம் சார்பில் நமக்கு சொல்லப்படுற ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா 60% பேருந்துகள் அவங்க இயக்கியதாக அவங்க 11 மணி நேரப்படி தெரிவிச்சிருக்காங்க. இதே போல மாவட்ட காவல்துறை சார்பில் கேட்கும்போது இதுவரைக்கும் 40% பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதா அவங்க ஒரு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இப்ப நம்மளிடையே பார்த்தீங்கன்னா போக்குவரத்து தொழிற்சங்கத்தில் மட்டும் இருக்காங்க. அவரோட கோரிக்கைகள் குறித்தும் அவங்க அடுத்த கட்ட என்ன நடவடிக்கை மேற்கொள்ள போறாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா சார், இப்போ உங்களோட கோரிக்கைகள் என்ன? இப்போ எது மாதிரியான போராட்டங்கள் ஈடுபட்டிருக்கீங்க? அடுத்த கட்ட என்ன நடவடிக்கை மேற்கொள்ள போறீங்க? நாங்க 16 மாசம் இந்த ஊதிய உயர்வு சம்பந்தம் 16 மாசங்கள் பொறுத்திருந்தோம். இந்த அரசாங்கம் எங்ககிட்ட பேசி எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான ஊதிய உயர்வு கிடைக்கணும்னு நினைச்சோம். ஆனா இந்த அரசாங்கம் கொடுக்க மறுக்குது. அதனால இன்றைக்கு நாங்கள் போராட்டத்துக்கு தள்ளப்பட்டுள்ளோம். 4 மாதமா பல கட்ட போராட்டம் பண்ணி தான் இன்றைக்கு ஒரு ஸ்ட்ரைக் என்ற நிலைமையை வேலை நிறுத்த முடிவுக்கு கொண்டு வந்திருக்கோம். எங்களுடைய தலைமையில் சென்னையில் தொழிற்சங்க தலைவர்கள் கூடி என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதன் பிரகாரம் நாங்கள் போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம். இங்கு விழுப்புரம் மண்டலத்தில் எந்த வண்டியும் எங்கு இயக்கப்படவில்லை. எல்லா கட்டத்தில் 95% தொழிலாளர்கள் யாரும் வேலைக்கு பணிக்கு செல்லவில்லை. எங்களுக்கு கிடைக்க வேண்டிய 10 மாசம் டிஏ அரியர் இதுவரைக்கும் வழங்கப்படவில்லை. 10 மாசமா கொடுக்கல. இஎல் சலண்டர் பல சலுகைகள் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான சலுகைகளும் இந்த அரசாங்கம் 4 வருஷமா மறுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால போராட்டம் என்ற நிலைமைக்கு இந்த அரசாங்கம் தான் எங்களுக்கு தள்ளி இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா தொழிற்சங்கத்தினர் சொல்ற அவங்களோட கருத்து பாத்தீங்கன்னா தாங்கள் போராட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறதா அவங்க ஒரு தகவலை தெரிவிச்சிருக்காங்க. இருப்பினும் பாத்தீங்கன்னா இப்போ விழுப்புரம் பகுதியில் அடுத்த கட்டமா இப்ப கூடியிருக்கிற 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இப்ப அடுத்த கட்டமா ஒரு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட போறாங்க. இதனால தொடர்ந்து இந்த பகுதி பதற்றமா காணப்படுது.